இது உங்கள் பேட்டரி சாப்பிட்ட பாட்டி கதை. திருநெல்வேலிக்கு அருகே ஒரு சிறிய ஊரில மீனாட்சி பாட்டி பேட்டரிகள சாப்பிடுறாங்கன்னு வதந்தி பிரவுச்சு. குழந்தைகள் பயம், சினிமா மாதிரி பின்தொடர்ந்து பார்த்தப்போ தான் உண்மை தெரிய வந்தது. ஓய்வு பெற்ற சயின்ஸ் ஆசிரியையான அவங்க, பாழடைந்த பேட்டரிகளை குழந்தைகள் கையால தொடாதிருக்க குப்பையிலிருந்து எடுத்து சேகரிச்சு, பாதுகாப்பாக ஒழுங்கு செய்றதுல ஈடுபட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் சைக்கிள்ல சுற்றி திரட்டும் பேட்டரிகளை பள்ளிகளில் கற்பிக்க பயன்படுத்தினாங்க. இவரின் செயல்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலான பிறகு அந்த மாவட்டமே வெஸ்ட் இயக்கத்தில் இறங்கியது. இப்போ எல்லோருக்கும் தெரியும், அவங்க தான் கிரீன் பாட்டி. விளக்கம்: பேட்டரிகள் சாப்பிடல, ஆனா உலகத்தை காப்பாத்துனாங்க. மீனாட்சி பாட்டியின் அமைதியான சேவை ஒரு ஊரையே மாற்றிய பசுமை புரட்சி. இது போன்ற இன்னொரு தமிழ் கதையா வேண்டும்? நகர வாழ்க்கை, மாணவர்கள் அல்லது குடும்ப உணர்வு சார்ந்ததா?